விஷயம் வந்து கேட்டிருப்போம், நிறைய விஷயங்களில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி அதாவது பாடி மைண்டு சோல், மைண்டுக்கும் சோலுக்கான விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஆனால் பாடியை ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ளே என்ன போகுது, உடம்புலேருந்து வெளியே என்ன வருது, உள்ளே எப்போ எது போகணும், வெளியே எப்போ இது வரணும், உடம்புக்கு வெளியே எப்போ எதை பண்ணணும், உடம்புக்கு வெளியே எப்போ எதை பண்ணக்கூடாது, உள்ளேயும் வெளியேயும் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோன்னு அர்த்தம். ஸோ இது வள்ளலார் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இப்போ நான் குயிக்காக டக்குன்னு ஷேர் பண்ண போகிறேன். ரைட்டா? இது ஃபஸ்ட் டேவே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ கடைசி சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இது எதுக்காக பண்ணுறோங்கிறது இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ அதாவது உங்களுக்கான சாஃப்ட்வேர் கொடுத்தாச்சு. சரியா? சாஃப்ட்வேர் எப்படி போடணும், சாஃப்ட்வேர் சொல்யூஷன் தான் கொடுத்தாச்சு. அந்த சாஃப்ட்வேர் எப்போ இருக்காங்கன்னா அதுக்கு ஈக்குவலான ஹார்ட்வேர் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யும். இப்போ கம்ப்யூட்டருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹைடெக் வெர்ஷன், இப்போ அப்டேட் இருக்கிற வெர்ஷனை வந்து போட்டோம் அப்படின்னா நார்மலாக ஒரு அம்மா லேப்டாப்பில் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில. ஆனால் அந்த அம்மா லேப்டாப்பில் அதுக்கான ஒரு வெர்ஷனை போட்டால் அந்த அம்மா லேப்டாப் வேலை செய்யுமா? ரைட்டு. அப்போ அதே மாதிரி நான் கொடுத்த சாஃப்ட்வேர் சொல்யூஷனுங்கிறது நம்ம சொல்யூஷனுங்கிறது வேறு லெவலில் இருந்திருக்கலாம், இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், வாழ்க்கையை மாற்றுற மாதிரி இருக்கலாம், எல்லாமே இருக்கட்டும். ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நம்ம பாடியை நம்ம கரெக்டாக அப்கிரேட்டடாக வச்சுருந்தா மட்டும்தான், ஹேண்டில் பண்ண வச்சுருந்தா மட்டும்தான் அது வேலை செய்யும். என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு குயிக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம பெட்ஷீட் மடிப்போம் பண்ணணும், அள்ளி சொல்லியிருந்தேன், கவனத்தோடு பண்ணணும். ஓகே, அதை தாண்டி வள்ளலார் சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஆயில் புல்லிங் பண்ண சொல்கிறார். ஆயில் புல்லிங்னா என்னென்னா, நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின எள்ளுலேருந்து எடுத்த நல்லெண்ணெய், எள்ளுலேருந்து நல்லெண்ணெய் எடுப்பாங்க, கரெக்ட். ஆமாம், அதுலேருந்து எடுத்த நல்லெண்ணெய் அது என்ன பண்ணணும் அப்படின்னா, வாய்க்குள்ளே கொஞ்சோண்டு அந்த ஒரு சொட்டு வந்து இது மாதிரி இருக்குல்ல, அந்த மருந்து, அந்த ஒரு 50 to 100 ml அந்த வாய்க்குள்ளே ஊற்றிட்டு அப்படியே கொப்பளிக்கணும். நல்லா கொப்பளிக்கும் போது எப்படின்னா ஒரு 5 minutes கொப்பளிக்கணும். அப்படி கொப்பளிச்சப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அப்படி கொப்பளிக்க நம்ம சலைவெல்லாம் சேர்ந்து அது வந்து அந்த ஆயிலோட இதே ஒயிட் கலரில் மாறிடும். ஆயிலே இருக்காது, ஒயிட் கலரில் மாறிடும், தண்ணி மாதிரி மாறிடும். அப்படி மாறின பிறகு அது வந்து கொப்பளிச்சிடணும். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆயில் புல்லிங்னு சொல்கிறாங்க. அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். வாய்க்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கெட்ட அந்த நீரை வந்து வெளியெடுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். ரைட்டா? இப்போது என்னென்னா, பாடி அதாவது நோய்ங்கிறது ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஏன் வருது அப்படின்னா, உடம்புல உள்ள கழிவுகள் வந்து வெளியேறாமல் இருக்கிறதுனால முக்கால்வாசி நோய் வந்து மனுஷனுக்கு வருதான். அப்போ இதில் மெடிக்கலாக பார்க்கும்போது என்னென்னா அலோபதி மெடிசின் அவசரத்துக்கு நிறைய இடத்துல உதவுது. ஒரு அர்ஜென்சி அப்படின்னா அலோபதி வந்து ரொம்ப இந்த காலகட்டத்தில் உதவியாக இருக்குது. அதே நேரத்தில் நிறைய நோய்க்கு வந்து அதுக்கு தீர்வே கிடையாது. அலோபதி அலோபதினா நம்ம டாக்டர் போய் ஊசி போடணும், அதுதான் சொல்கிறேன். அங்கே அதில் மாத்திரை மருந்துலாம் கொடுக்குறாங்கல்ல, அது என்ன பண்ணோம் அப்படின்னா நோயை வந்து அது வந்து இன்னும் இருக்க வைக்க தான், அதிகப்படுத்த தான் முயற்சி பண்ணும். தொடர்ந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் அதோட மெடிசின் எல்லாமே இருக்கும். ப்ரோலாங் பண்ணும், க்யூர் பண்ணுமான்னு தெரில. ஸோ க்யூர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா சித்தால அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதில் பேசிக் ஐடியாலஜி லாஜிக் என்ன அப்படின்னா, உங்கள் உடம்புல வந்து கழிவுகள் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் எப்போவுமே வெளியேற்றிடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் அது கரெக்டாக பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல வந்து கழிவுகள் சேர அதுக்கேற்ற மாதிரி இம்பேக்ட் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு பல் தேய்க்கலாம். பல் தேய்க்கிறதுமே எப்படின்னா, இந்த கோல்கேட்டு, பெப்சோடன்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பல் தேய்ச்சோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சொல்லலை, இதெல்லாம் பல் தேய்ச்சோம் அப்படின்னா ஃப்ளோரைடாக சம்திங் இதெல்லாமும் இருக்குது. இதெல்லாமே இந்த டேரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், உடம்போட கலக்கும்.
கலைஞ்சி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உள்ள இம்பேக்ட்ஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியம் பார்ப்போம். வைத்தியம் பார்க்கும்போது அது மூலிமா காசு போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, மூலிகை பல்பொடி இதுதான் நல்லது. ரைட்டா? மூலிகை பொடி வாங்கி ஒழுங்காக பல் தேய்ங்க. நான் அப்படி தான் பல் தேய்ச்சிட்டு இருக்கிறேன். இது ஸ்டார்டிங்கில் பல் தேய்க்கும் போது நுரெல்லாம் ஒன்றும் வராது, பல் தேய்ச்ச மாதிரியே இருக்காது. ஆனால் அது நல்லது. அப்படி பல் தேய்ச்சிங்கன்னா அவங்க வாங்கி தந்துடுறேம்மா, வீடு சொல்லுங்கள், அட்ரஸுக்கு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறேன். பக்கத்தில் ஏதாவது ஷாப் இருக்கும்ல, போய் கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்களே. மூலிகை பல்பொடி கேட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். இப்போ ஈஸியாக அவைலபிளாக எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணி வீட்டில் என்ன இருந்தாலும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நுரை வந்தால் தான் பல் தேய்க்கணும் அப்படிலாம் இல்லை, கரெக்டாக பல் தேய்க்கணும், அவ்வளோதான். ஆயில் புல்லிங் பண்ணிட்டாலே அதுவே பல் தேய்ச்ச மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் நீங்கள் 2வது பல் தேய்க்க போகிறீங்க. 2வது சொல்லிட்டேன். 3வது பாடிங்கிறது உள்ளே போகிறது வெளியே போகிறத பற்றி பேசினேன். அதே டைமில் ரொட்டேஷன். ஒரு பைக் இருக்குது அப்படின்னா அந்த பைக் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும், எப்போ ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா, டெய்லி ஓடிட்டே இருந்தால் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இது ஒரு வாரம் 2 வாரம் ஓடாமல் அந்த வண்டி நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா, அதுக்கடுத்து 2 வாரத்துக்கு கழிச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். டப்புன்னு அடிக்க ஸ்டார்ட்டே ஆகாது. ஏன்னா அது அந்த ஜாயின்ஸ் எல்லாமே ஜாம் ஆயிரும்னு வச்சுக்கலாமா, ஜாம் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாடியுமே, ஹிஞ்சு ஜாயிண்ட்டு எல்லாமே கைண்ட் ஆஃப் ஜாயிண்ட்டு தான் உடம்பு ஃபுல்லாக. அப்போ அந்த ஜாயிண்ட் எல்லாத்தையுமே டெய்லி பேசிஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரொட்டேஷன் பண்ணி ஆகணும். வார்ம் அப் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மேலேருந்து கீழே இல்லை கீழேருந்து மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வார்ம் அப்புங்கிறது ஒவ்வொரு நாளுமே பண்ணிடுங்க. பாடிக்கு முக்கியமான விஷயம். இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டே ஒரு வேறு லெவல் ஆக்டிவாக இருக்கும். 4வது விஷயம் ஸ்லீப்பிங். தூங்குறது எப்போவுமே அது சந்திரக்கலை சூரியக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஹீட், அது பாடியில் ஹீட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டட் சைடில் இப்படி படுத்து தூங்குற மாதிரி நீங்கள் தூங்கணும். அப்படி தூங்குனீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சாஞ்சு இப்படி தூங்கணும். அப்படி தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லீப்போட குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அதே டைமில் டைஜஷனோட பவருமே அதிகமாக இருக்கும். சாப்பிட்றது நம்ம எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிற சாப்பாடாக சாப்பிட்ணும். ஒரு வள்ளலார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு. அதில் இதை ரொம்ப ரொம்ப டீப்பாக ஒரு பெரிய பேராகிராஃபே இதை பற்றி எழுதுறாரு. என்ன அப்படின்னா, ஒழுங்காக காலை கடனை கழிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. எப்படியாவது அதை தயவு செஞ்சு பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த நேரத்தில் அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா, நீங்கள் நோயை நோக்கி போயிட்டுருக்கீங்க. வாழ்க்கை உங்களுக்கு நோய் அதை நோக்கி போயிட்டுருக்குங்கிறத சொல்கிறார் தெளிவாக. ஸோ அதுக்கான விஷயங்கள் கரெக்டாக எப்படி பண்ணணுமோ அது பண்ணிடுங்க. ஸோ அப்படி வரல அப்படின்னா அதுக்கான சித்தா என்னங்கிறத பார்த்து, கடுக்காய் பொடி எப்படிலாம் சொல்கிறாங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, அதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நான் சொல்லிட்டேன். காலையில் ஒழுங்காக எழுந்தோடனே காலை கடன் வெளியே போயிடணும். சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வள்ளலார் சொல்கிறாரு. நான் இப்போ சொன்னது எல்லாமே வள்ளலாரோட ரொம்ப அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நிறைய லேர்ன் பண்ண முடியும். அதுக்கடுத்து இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். யோகாசனா ஒரு 3 ஆசனம் 4 ஆசனம் அல்டர்னேட்டாக நீங்கள் என்னன்னா டெய்லி பேசிஸில் ஏதோ ஒரு 3 ஆசனம் 4 ஆசனம் பண்ணிட்டே இருங்க. நான் குயின் ஆஃப் ஆசனா, கிங் ஆஃப் ஆசனா ரெண்டுமே சர்ச் பண்ணுங்கள். நான் ரெண்டுமே பண்ணிடுவேன். டெய்லி நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன். இது ரெண்டையும் மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆசனாலாம் பண்ணுவேன். என்ன இருக்குன்னா, பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். சிவகரம் தான் சித்திர வரைய முடியுங்கிறது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துங்கிறத தாண்டி ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்புக்கு. ஸ்ட்ரென்த்தாக ஃப்ளெக்சிபிலிட்டி தான் டாப்பு. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக யோகாசனாங்கிறது டெய்லி பேஸிஸில் காலையில் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருங்க. யோகா 10 நிமிஷம் அதுக்குன்னு கொடுத்துருங்க. மெடிடேஷன் பண்ணுறீங்க, காலையில் எழுந்தோடனே மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, லைட் மெடிடேஷன் பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைட் மெடிடேஷன் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கங்க. கவனத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சூப்பர் பவர் லைட் மெடிடேஷன். 4 மணிக்கு எழுந்துச்சி நீங்கள் பண்ணால் கூட பண்ணலாம். 3:30 எழுந்துச்சி நீங்கள் பண்ணலாம். ஆனால் என்னென்னா, அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அடுத்த பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அது பண்ண முடியும். என்னென்னா, நைட்டு 9 மணிக்கு தூங்கணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நைட்டு நீங்கள் 9 மணிக்கு மட்டும் கரெக்டாக தூங்கி பழகிட்டீங்க அப்படின்னா,
பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த நோய் பக்கமே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே மிக கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9 o'clock தூங்குனீங்கன்னா இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த ரீசன். இப்படி 9 மணிக்கு முடியாட்டியுமே அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்காக நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா தூங்கிடணும். இப்போ நம்ம ஆன்லைன் செஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகிறோம். 9:30 9:40 தான் சொல்கிறோம். அட்லீஸ்ட் 10 மணிக்காக தூங்கிடணும். மார்னிங் வச்சுட்டு இருந்தோம், ஆனால் நீங்கள் எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வழி தெரில. அதனால் சரி என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஈவினிங் உங்களை அட்டன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் நம்ம வச்சுட்ருக்குறோம். ஸோ 9 o'clock 10 மணிக்கு முன்னாடியே எப்படியோ எல்லாருமே தூங்குற அந்த ப்ராக்டிஸை கொண்டு வந்துடுங்க. அப்புறம் சாப்பிட்றது எப்போவுமே அரை வேறு சாப்பிடுங்க, தேவைக்கு மட்டும் சாப்பிடுங்க. நைட்லாம் வந்து 7 மணிக்கு முன்னாடி சாப்பாடு முடிச்சிருங்க. 7 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடாது. லைட் அது 7 மணிக்கு முன்னாடியே லைட் சாப்பாடாக சாப்பிடணும். சாப்பிடும்போது எப்படி என்ன மோஸ்ட்லி என்னென்னா நல்லா சூ பண்ணி சாப்பிடுங்க. நல்லா சவைச்சி அதை வந்து சூ பண்ணி அது வந்து ஒரு அது வந்து ஒரு குழம்பு மாதிரி என்ன பண்ணணும்னா வாய்க்குள்ளே போகிற மாதிரி பார்க்கணும். நான் அப்படி பண்ணிட்டோம். நம்மளோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட எனர்ஜிஸை வந்து கன்சர்வ் பண்ணணும். எனர்ஜிஸ் எப்போ கன்சர்வ் ஆகும்னா பாதி வேலையை ஒழுங்காக பண்ணிட்டோம் அப்படின்னாலே எனர்ஜி கன்சர்வ் ஆகும். சாப்பாடை பொறுத்தும் அது இருக்குது. அதை தாண்டி நீங்கள் சாப்பிடும்போது அதை நல்லா சூ பண்ணி உள்ளே அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதுவே பாதி வேலையை வாயிலே நீங்கள் பாதி வேலையை பண்ணிட்டீங்க, டைஜஷனை பண்ணிட்டீங்க. அப்போ பாடிக்கு வந்து இன்னும் ஹீட் எனர்ஜி தேவைப்படாது. ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஹாட் வாட்டர் நான் எப்போவுமே ட்ரெயினராக இருக்கிறதுனால நம்ம வந்து த்ரோட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை தாண்டி ஹாட் வாட்டர் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குடிக்கலாம். ஹாட் வாட்டர் நான் எப்போவுமே ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுப்பேன். எப்போவுமே ஹாட் வாட்டர் தான். ஹாட் வாட்டர் மீன்ஸ் ஹாட் பண்ணி ஆறின வாட்டர் இல்லை, ஹாட் வாட்டர் ஹாட்டாகவே லைட்டாக ஹாட்டாக எப்போவுமே நம்ம குடிச்சு பழகும்போது அது இன்னும் நம்ம இன்னொரு ப்ளஸ் என்னென்னா ஹீட் எனர்ஜி நம்ம பாடியில் இன்னும் அது ரீகெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே டைமில் எனர்ஜியும் நமக்கு வந்து அது வந்து திரும்ப உடனே கொடுக்கும். டீ காஃபிலாம் சுட குடித்தா ஆறுனா டீ காஃபி குடித்தா அப்படி இருக்கும், சூடாக டீ காஃபி குடித்தா அப்படி இருக்கும். சூடாக டீ காஃபி குடித்தா எல்லாருக்கும் நல்லா இருக்குது. நான் டீ காஃபி குடிக்கிறது இல்லை. டீ காஃபி குடிக்கிறது பாட்டி கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஸோ அதுக்கு பதில் நான் சுடு தண்ணி குடிக்கும்போது என்ன கிடைக்கும், அந்த எனர்ஜி கிடைக்கும். ட்ரெஸ்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படி ட்ரெஸ் போடணும் அப்படின்னா ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போடும்போது அதுவுமே நம்ம எனர்ஜிஸை கன்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி வல்லாரோட சொல்கிறாங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு தரையில் உட்காந்து பழகலாம். எப்பவுமே மேலே உட்கார தாண்டி தரையில் உட்காரும்போது அந்த கிரவுண்டோட அந்த ஒரு கான்டாக்ட் இருக்கும். கிரவுண்டோட கான்டாக்ட் அதுக்காக நீங்கள் வந்து பச்சை தரையில் உட்காரணுங்கிறது இல்லை. கிரவுண்டோட கான்டாக்டில் இருந்தீங்கன்னா அதுலேயுமே எனர்ஜி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாயையோ இல்லைன்னா ஒரு துண்டையோ விரிச்சிட்டு அதில் நீங்கள் உட்காரணும். இப்போ நான் செஷன் எடுக்கிறது உட்காந்து தரையில் உட்காந்து உங்களுக்கு செஷன் நடக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்லிப்பர்ஸ் நீங்கள் வந்து எங்கெல்லாம் போட முடியுமோ ஸ்லிப்பர்ஸ் போட்டு நடக்கிறது வந்து எல்லாமே போட்டு நடக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஷாம்பு தலைக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, ஷாம்பு சோப்பு இதெல்லாம் வந்து ஆர்கானிக்கான விஷயங்களை வந்து பயன்படுத்தி பழகணும். நான் எப்போவுமே தலைக்கு சீக்கிரம் தான் போடுவேன், வேறு எதுவும் பயன்படுத்துறது கிடையாது. ஸோ அதெல்லாம் கவனத்தோடு செயல்படுத்துங்க, யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பாடியோட ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 days வாரத்துக்கு 2 நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அது எப்படி குளிக்கணும், அதாவது 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னா தலைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை. எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்னா ஃபுல் பாடி தேய்க்கணும். தீபாவளிக்கு மட்டும் தீபாவளி இந்த பொங்கல் இந்த தீபாவளிக்கெலாம் தேய்ப்பாங்கல்ல, அதுக்கு மட்டும் தேய்க்கிறது இல்லை. வீக்லி 2 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து ஃபுல் பாடி தேய்ச்சி குளிக்கணும். ஆனால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் கேட்டுக்கோங்க, வேணா அவங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ கேட்டு கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே டீப்பாக போகாமல் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. குளிக்கும்போது முக்கியமான விஷயம் ஹாட் வாட்டர் தான் குளிக்கணும். இதெல்லாமே எதுக்கு நான் இந்த ப்ராசஸ் தான் இதெல்லாம் எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட எனர்ஜிஸை வந்து உங்கள் பாடியில் வந்து சஸ்டெயின் பண்ணணும். உங்களோட எலிவேஷன் உங்களோட எனர்ஜி லெவல்ஸில் வந்து இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குற விதத்தை அப்சர்வ் பண்ணுற விதத்தை அந்த சென்சிட்டிவிட்டி லெவல்லாம் அதிகமாக ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அப்புறம் முக்கியமானது கல்யாணம் ஆன பிறகு
தாம்பத்தியம் வந்து 15 நாளைக்கு ஒருக்கா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மினிமம் அப்படின்னு சொல்கிறாரு வள்ளலார். பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து தீவிரதரன் அப்படிலாம் சொல்கிறாரு. அதை தாண்டி அப்படி சப்போஸ் பண்ணுறதா இருந்தால் 15 days ஒன்ஸ் தான் பண்ணணும். அதுக்கு அதை மீறி நான் ரொம்ப அது கீழே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட உயிர் சக்திங்கிறது நம்ம வந்து வேஸ்ட் ஆகும்போது நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஸ்ட்ராங்காக வாழ முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஸோ 15 days ஒன்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இன்னும் ரிசர்ச் பண்ணுங்கள், வள்ளலாரை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மாத்திரை எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க. சில டைம் காய்ச்சல் வருது அப்படின்னா காய்ச்சலே இருந்தால் அதுவே சரியாயிடும். மாத்திரையை போட்டு நம்ம காய்ச்சல் நிப்பாட்டுறோம். சளி இருக்குது அப்படின்னா மாத்திரையை மருந்தை குடித்து சளியை நிப்பாட்டுறோம் அப்படின்னா சளி எதுக்கு வருது, காய்ச்சல் எதுக்கு வருது அப்படின்னா அது ஒரு சிம்டம், அது போராடுது அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கு சிம்டம். நீங்கள் அதை வந்து போராட விடாமல் தடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு நம்மளுக்கு அகேன்ஸ்ட் ஒன்று செயல்படுதுங்கிறதுக்காக அது போராடிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த மாத்திரையை போட்டு போராட்டன்னு சொல்லியாச்சுன்னா அப்படி போராட வேண்டாமா, சரி நான் போராடல, அப்போ உனக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நமக்குள்ளே வச்சுப்போம். அந்த வெளியே அனுப்ப வேண்டிய விஷயத்தை வெளியே அனுப்பாமல் உள்ளே இருக்கும். அப்படி உள்ளே சேர்றதா வந்து என்ன நடக்குதுன்னா நாளைக்கு நோயாக வந்து மாறும். ஸோ அப்படி காய்ச்சல்லாம் வருது அப்படின்னா ஒவ்வொரு காய்ச்சலாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் பண்ணணும், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதே டைமில் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம சின்ன காய்ச்சல் சின்ன சளி இதுக்கெலாம் வந்து மருந்து குடிக்கிறது, மருந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை. அதெல்லாம் சளி வருது அப்படின்னா சளியை சிந்தி சளியை வெளியே அது சிம்டம் வெளியே தள்ளுது. அப்போ வெளியே தள்ளிடணும். அந்த டைமில் வந்து மாத்திரை போட்டு உள்ளே சளியை வர வைக்க வேணாம் தடுத்தோம் அப்படின்னா அது உள்ளே இருக்கும். ஆட்டோமேட்டிக் பாடி வந்து இன்னும் கொலாப்ஸ் ஆகும். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம பாடி நம்ம வந்து கவனத்தோடு பண்ணணும். அப்புறம் சாப்பாடு என்னென்ன சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வள்ளலார் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டா தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வீட்டில் உள்ள சாப்பாடு சாப்பிட்ணும், வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு இந்த லெவலில் நீங்கள் கிராஸ் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு அடுத்த லெவலில் வந்து நீங்கள் இந்த கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த லெவலுங்கிறது நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இருக்கு இல்லையா, வெளியே இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது ஃபாஸ்ட் ஃபுட், முக்கால்வாசி ரெஸ்டாரண்ட் அஜினோமோட்டோ டேஸ்ட் இதுக்காக டேஸ்ட் ஃப்ளேவர் கடையில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அஜினோமோட்டோ இந்த டேஸ்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ்லாம் எல்லாருமே சேர்ப்பாங்க. சேர்க்காமல் ஒரு கடையை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப இப்போ சேலஞ்சிங்கான விஷயம். சில கடை இருக்கலாம், ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உள்ள சாப்பாடு சாப்பிட்றது நல்லது. ஸோ இதுதான் பாடி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயங்கள். காலையில் எழுந்தோடனே ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், அதே டைமில் யோகாவும் பண்ணணும். பல் தேய்க்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன், காலை கடன் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே தூங்குறது வந்து நைட்டு 9 மணிக்கெலாம் 9 மணி 9 10 மணிக்கெலாம் தூங்கிடும். சாப்பிட்றது 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும். அரை வயிறு சாப்பிடணும். சுடுதண்ணி அதிகமாக குடிக்கிறது நல்லது. ஃபுல் அண்ட் ட்ரெஸ் போடுறது நல்லது. தரலுக்கு வந்து பழகலாம். முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு வந்து ஒத்திசையோடு இருக்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சு பழகணும். அப்புறம் இந்த ஒழுக்க மாடியில் நம்ம நிறைய விஷயங்கள் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 39 விஷயங்கள் நம்ம வந்து ஒழுக்க மாடியில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்போம். மார்னிங் செஷன் அட்டன் பண்ண மட்டும் தான் அது ஸ்பெஷலாக கிடச்சிருக்கும். அது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்பில் ஷேர் பண்ண சொல்கிறேன், அதை பார்க்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கால்வாசி இந்த நம்ம செஷன்லேயே முக்கால்வாசி விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு தூங்கிக்கிறேன். 2 மணிக்கு பசிக்குதா? நைட்டு 2 மணிக்கு பசிக்குதா? சுடுதண்ணி குடிச்சு தூங்க. மேபி அதாவது அது என்னென்னா நைட் நம்ம சாப்பிட்டு பழகிருப்போம்ல, பழகினதுனால என்ன நடக்கும்னா அந்த பாடி வந்து அந்த டைமில் பசி இருக்குன்னு சொல்லி பாடி கேட்கும். ஆனால் நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து 3 வேளையும் சாப்பிட்டு பாடியை பழக்கிட்டீங்க. இப்போ பாடியை பொறுத்த வரைக்கும் 3 வேளை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் நீங்கள் நம்ப வச்சிட்டீங்க. ஆனால் பாடிக்கு வந்து பாடியோட இன்டெலிஜென்ஸு நீங்கள் அதோட இதில் செயல்பட விடுறதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அதாவது எதுக்குனாலும் பாடி தயார் பண்ணிடணும். சாப்பிடாம இருந்தாலும் பாடி இருக்கும், சாப்பிட்டாலும் அதை டைஜஸ்ட் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு பாடி நம்ம வந்து தயார் நிலையில் வச்சுக்கணும். தூக்கமே வர மாட்டேங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ண, நல்லா உழைக்கணும். காலையிலேருந்து
அது சாயங்காலம் வரைக்கும் பிடிச்ச விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும், உழைக்கணும், நிறைய நல்ல இது எஃபர்ட் போட்டுருணும். அப்படின்னா மதியானம்லாம் தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்கிறாரு, காலையில் தூங்கவே கூடாதுன்னு சொல்கிறார் வள்ளலார். நோ ஸ்லீப். காலைல 4 மணிக்கு எஞ்சிங்க அப்படின்னா 5 மணிக்கு 4 மணிக்கு எஞ்சிங்கன்னா தூங்கவே கூடாது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. மேபி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் பேசாமல் உட்காந்துக்கலாம், கண்ணை மூடி உட்காரலாம், எதுவுமே பண்ணாமல் கண்ணை மூடி உட்காரலாம். இல்லைன்னா எதுவுமே பண்ணாமல் 20 நிமிஷம் அப்படி சாஞ்சிக்கலாம், ஆனால் தூங்கக்கூடாது. இந்த தாட்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணிக்கலாம், ஆனால் தூங்கக்கூடாது. தூங்குறது வந்து நைட்டு தான் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்கிறார். பகல் நேரத்தில் தூங்கவே கூடாது. ஸோ அது பண்ணாமல் இருந்தாலே நைட் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். ரைட்டு. இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த பாடி ரிலேட்டட் டக்குன்னு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எதுவும் இருக்கா? கேட்கல. தெளிவு கரெக்டாக சொல்லுங்கள், கேட்குற மாதிரி சொல்லுங்கள். இருக்கலாம் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன், அதனால நான் ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு இருக்கிறேன். எப்படி ஆஃப் பண்ணி போட்டா அந்த எனர்ஜி இருக்காதா? என்ன ஃபுல்லான்னு போட்டால் எனர்ஜி இருக்கும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஆஃப் பண்ணி போட்டால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா இருக்கும், நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். வளர அப்படி சொல்கிறாரு, ரிசர்ச் பண்ணுங்கள். எனக்கு தெரியல. எனர்ஜி இருக்கிறது இல்லாத நமக்கு எல்லாம் இருக்கு. அந்த ட்ரெஸ்ல என்ன இருக்கு எனர்ஜி இருக்கிறதுக்கு? இன்னொன்று அவர் சொல்கிறது ஃபுல் அண்ட் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ட்ரெஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். சரி, வேறு ட்ரெஸ்ஸில் எதுவுமே இல்லை. அது பார்த்தா நம்ம ட்ரெஸ்ஸை வியர் பண்ணக்கூடாது. சரி, ட்ரெஸ் எடுத்துக்கு 3/4 கெமிக்கல் தான். சரி, அதான் அது என்ன சொல்கிறாங்கன்னா காட்டன் ட்ரெஸ் நம்ம வந்து வியர் பண்ணணும், பியூர் காட்டன் ட்ரெஸ்ஸாக வியர் பண்ணணும். அதே டைமில் ஃபுல்லான ட்ரெஸ்ஸை போட்டால் நல்லதுன்னு சொல்கிறாரு. அது ஏங்கிறது வேணால் அவரோட இதில் எதாவது ரிசர்ச் பண்ணி எதாவது இருந்துச்சுன்னா அப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு டீட்டெயிலாக என்னங்கிறது தெரியல. நான் சிம்பிளாக நான் சொல்லிட்டேன், ஆனால் அதோட டெப்த்து கான்செப்ட் என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் ரிசர்ச் பண்ணணும், ஏதாவது தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? இந்த 11 பற்றி சொல்லுங்களேன். சன்னில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணவா? மேபி ரிசர்ச் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நம்ம ஃபுல்லாக ட்ரெஸ் போடும்போது எனர்ஜிஸ் வந்து கன்சர்வ் ஆகும், அவ்வளோதான். எப்படி அப்படிங்கிற சயின்டிஃபிக் அனாலிசிஸ்ங்கிறது நான் பண்ணலை. மேபி இப்படி வச்சுக்கலாமே, நம்ம அதிகமாக குளிர் இருக்குது அப்படின்னா போற்றுவோம் இல்லையா, அந்த இடத்துல ஹீட் தேவைப்படுறதுக்காக போற்றுவோம். ஸோ அதே மாதிரி இதை வச்சுக்கோங்களேன், பாடியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இப்படி வச்சுக்கோங்க. மேபி ரிசர்ச் பண்ணி ஃபியூச்சரில் வேணால் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள்? பாலாஜி, நான் தெரிலன்னு சொல்லிட்டேன், சரியா? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சால் நான் வந்து ரிசர்ச் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன், சரியா? நீங்கள் ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள். சரி, ரிசர்ச் பண்ணி சொல்லுங்கள். சரி, வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? லெசன் தெரியல அப்படிலாம் தெரிலன்னு சொல்லி பழகணுன்னு எல்லாருமே கற்றுக்குவாங்க. தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. தெரிலன்னா தெரிலன்னு சொல்லிடணும். தெரிலன்னு சொல்லிட்டீங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம், நீங்கள் தப்பிச்சிடலாம். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க டக்குன்னு. ரைட், ஓகே. ஃபைனலாக ஷேர் பண்ண விஷயங்கள் டக்கு ஷேர் பண்ணிடுறேன். இப்போ அதாவது ஸ்டார்டிங்கில் எப்படி அமைதியாக இருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி இருந்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்கள்? ஹார்ட்வேரில் பாத்திங் பண்ணும்போது பண்ணி பட் ஒய் இப்போ நான் வந்து இதெல்லாம் பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டேன். ஏன் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரிசர்ச் நீங்கள் பண்ணிக்கோங்க. வல்ல வந்து சொல்கிறாரு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிற கான்செப்டில் இதை பற்றி டீட்டெயிலாக அவர் வந்து சொல்கிறாரு.
எனக்கு தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் தெரியும். ஆனால் ஏன் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணால் தான் தெரியும். சயின்டிஃபிக் அனலைசிஸ் எனக்கு தெரில. நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டு படிச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டு. ஸ்டார்டிங்கில் அப்படியே அமைதியாக இருந்தேன் இல்லையா? அப்படி அமைதியாக இருந்தால் என்ன நடக்குது? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? காலம்தான் போயிட்டுருக்கு, நேரம் தான் போயிட்டுருக்கு. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆச்சு. மேபி ஒருத்தர் 2 பேர் 3 பேர் ஏதாவது கேள்வி கேட்குறீங்க. கேள்வி கேட்கறதுக்கு நான் பதில் கொஞ்சம் சொன்னேன். அப்படி சொல்லாமல் இருந்தால் நடந்திருக்கும் அப்படின்னா அப்படியே தான் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்படி கேள்வி நான் நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி பட் நீங்கள் சொல்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறோம். ஸோ கேட்டேன் சார், ஓகே டன் சார், ரிசர்ச் பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பாடியெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லாதீங்க. சொன்னீங்கனாலும் அவங்க கேட்கும்போது பதில் புரிய வைக்க முடியாது. மேபி சொல்லலாம். சொன்னீங்கன்னா வளராத நீ முதல்ல ரிசர்ச் பண்ணிட்டு நீங்கள் ஒரு தெளிவுக்கு வந்துக்கோங்க. தெளிவுக்கு வந்துட்டு அப்புறம் வேணால் நான் வந்து பாடி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஐடியாலஜி ரைட்டாக கொடுக்குறேன். எப்படி பாதுகாக்கணுங்கிறது அவங்கவுங்களோட முயற்சியை பொறுத்தது. நம்ம கவனத்தோடு நான் சொன்னது ரொம்ப கம்மி தான். இதை தாண்டி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஸோ ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா செஷன் அட்டன் பண்ண சொல்லுங்கள். முதல்ல பாடியை பாதுகாக்கிறத தாண்டி மைண்டு சோலையும் டியூன் பண்ணால் தான் பாடி வச்சு சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேர் வச்சு பிரயோஜனம் இல்லை. சாஃப்ட்வேர் கரெக்டாக கொடுத்தா தான் ஹார்ட்வேர் வச்சு பிரயோஜனம். ஸோ சாஃப்ட்வேரை வந்து முதல்ல கொடுத்துருங்க. நம்ம ஆன்லைன் செஷனை வந்து முதல்ல எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த 16ஆம் தேதிக்குள்ளே, அதாவது நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கன்வின்சிங்காக உறுதியாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம தான் சொல்லணும். ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, நான் போஸ்ட்லாம் நான் ஷேர் பண்ணல. இங்கே வார்த்தையே நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த மாதம் இந்த மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. டியூஸ்டே ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கரெக்ட். அன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். 9 days செஷன். இதே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா மேபி கண்டென்ட் வந்து சில விஷயங்கள் சிலது டிஃபர் ஆகும் சில விஷயங்கள். அப்போ அது என்ன பண்ணிடுறேன்னா, இந்த மாதிரி செஷன் இருக்கும். உங்களுக்கு எப்படி உதவியாக இருந்துச்சோ அதை ஷேர் பண்ணி டெஃபரெண்ட் அட்டன் பண்ண உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் சொல்கிறது இப்படி சொல்லிக்கலாம். ஈவினிங்கிறது கம்பல்சரி அட்டன் பண்ணணும், மார்னிங்கிறது ஆப்ஷனல் அப்படிங்கிறது சொல்லிக்கோங்க. மார்னிங் அட்டன் பண்ணியாச்சுன்னா வேறு லெவல் இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணி எத்தனை பேரை நீங்கள் வந்து ஓகே பண்ண முடியுமோ ஓகே பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆனால் அட்டன் பண்ணால் 9 days அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுங்க. எல்லா செஷனும் அட்டன் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அட்டன் பண்ணால் மட்டும் தான் சர்டிஃபிகேஷனுங்கிறது உங்களுக்கு வரும். அதே மாதிரி இதோட கம்ப்ளீட் ஒரு எசன்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேரும். அட்டன் பண்ணால் எல்லாரும் அட்டன் பண்ணணும். ஈவினிங்கிறது கம்பல்சரி, மார்னிங் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஓகே சொல்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீ ஜஸ்ட்டு அந்த நேம் அண்ட் நம்பரை வந்து தனுஷாக்கோ இல்லைனா கௌரிக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, குரூப்பில் தனுஷுக்கு டேரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்களே, கோஆர்டினேட்டர்ஸ் தெய்வங்கள் இருக்காங்களே, சிவா இருக்கார், ஒரு மற்றவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ டேரெக்டாக வந்து அதை சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணிட்டு அந்த நம்பர்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த பேட்ச் MM 4.0 குரூப்பில் வந்து அவங்க ஆட் ஆவாங்க. இது 16ஆம் தேதிக்குள்ளே நீ ஒவ்வொரு நாளும் நீங்கள் முயற்சி, இப்போ நாளையிலேருந்து முயற்சி பண்ணுங்கள். அங்கேருந்து என்ன யூஸ், என்ன ப்ரோ யூஸ், என்ன பாலாஜி புரியல? புரியல என்னது? அவங்க என்ன யூஸ்னா இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு வாங்குறது, அவசரத்துக்கு பேசுறது, அதுக்கு தகுந்த ஸ்டார்டிங்ல பேசியிருப்பாங்களா? சரி பாலாஜி, அடுத்த கோஆர்டினேட்டரா நீங்க இருக்கீங்க. எப்படி கோஆர்டினேட்டரா இருந்து காமிங்க. அடுத்த கோஆர்டினேட்டரா இருக்கீங்களா? இந்த உலகத்துல எப்பவுமே டேஷ் அப்படின்னு சொல்லி நீங்க என்னன்னாலும் போட்டுப்பாங்க. பொறுப்பு எடுத்தவங்களை வந்து நம்ம வந்து என்னன்னாலும் சொல்லலாம். ஆனால் பொறுப்பு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சானது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அவங்க எது சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக சொல்லுங்கள். கோஆர்டினேட்டர் இருக்கீங்களா? சூப்பர், வேறு லெவலில் பாலாஜி. பொறுப்பில் இருக்க முக்கியம் இல்லை, பொறுப்பாக நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் எப்படி கான்டாக்ட் பண்ணி
ஒரு லிங்க்ல இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே காமிச்சு அவங்க சொல்லுவாங்க. ரைட்டு. அப்போ அடுத்த தடவை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க. ரைட்டா? அடுத்த தடவை நீங்கள் கோஆர்டினேட்டர் இருங்க, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து காமிங்க. சரியா? ரைட். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணி ஜஸ்ட்டு 16ஆம் தேதிக்குள்ளே எத்தனை பேர் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண முடியும் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா அவங்கள வந்து அதுக்கப்புறம் தான் போஸ்ட்டுங்கிறத நம்ம கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணலாம்னு ஐடியா இருக்குது. அதுக்கு வரைக்கும் போஸ்ட்டே கிடையாது. நீங்கள் பர்சனலாக வேர்ட் ஆஃப் மவுத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர் பண்ணலாம். வசந்தகுமாரி டக்குன்னு கேளுங்க வாங்க, என்ன டவுட்டு? செஷன் எண்டாச்சுன்னா லிங்க் கிளிக் பண்ணி மறுபடியும் உள்ள வாங்க. சார் நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் அந்த 9 டேஸ்ல இதுதான் சொல்லிக் கொடுக்க போறீங்களா? அப்படி வேற ஏதாவது சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நானே திரும்பவும் ஜாயின் பண்ணுவேன் சார், அதனால கேட்குறேன். பேஸ் அதாவது முக்கியமான விஷயங்கள் வந்து ஒரு 40 to 50% இதை தான் இருக்க போகுது. மேபி 50% எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுக்கலாம். இல்லைனா தெரிலமா என்னன்னா இப்போ இது இது இல்லாமல் வேறு ஏதாவது இது சம்மந்தமே இல்லாத வேறு டாபிக் கூட எடுக்கலாம், சொல்ல முடியாது. தெரில எனக்கு. திரும்பவும் நாங்கள் ஜாயின் பண்ணலாம் தானே சார்? இப்போ 100 பேர் ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஒரு கோஆர்டினேட்டரா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் டெஃபினட்டா. இருக்கிறேன் சார். அப்போ இருக்கீங்களா? ரைட். தனுஷிட்ட சொல்லிருங்க. ஓகே சார், थैंक यू சார். ரைட் ரைட் ரைட், சூப்பர். ரைட். செஷன் என்ன வந்து நான் குட்டியா தான் பண்ணேன். ஆனா அது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸா நான் நினைக்கிறது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே. காலையில இருந்து ஒரு 1 hour, அந்த 1 hour மட்டும் இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து நீங்க சொல்ற மேக்ஸிமம் எல்லாமே வந்துரும். காலையில ஒரு காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் தூக்கம் வராது, சீக்கிரம் எந்திரிச்சிடலாம். அது ஒண்ணு. அப்புறம் 2வது வந்து போன் எடுக்காம அந்த 1 hour இருக்கணும், அது ஒண்ணு. அப்புறம் எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிக்கணும், அது 3வது விஷயம். 4வது வந்து கரெக்டா அந்த 1 hourல 20 minutes வந்து எக்ஸசைஸ் பண்ணிடணும். உங்களுக்கு என்ன சிம்பிளாவோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் எதுனாலும் இருக்கலாம், அது ஒரு 20 minutes கரெக்டா 20 minutes அது பண்ணிடலாம். 5 minutes வந்து மெடிடேஷன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஏதோ சம்திங், ஏதோ புக்ஸா இருக்கட்டும், நியூஸ் பேப்பர் எதுவா இருந்தாலும் ஒரு 10 minutes அது வந்து ரீட் பண்ணணும். அது எதானாலும் இருக்கலாம், ஸ்டோரி, நாவல் எதுனாலும் இருக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு 10 minutesக்குள்ள குளிச்சுட்டு வந்துடணும். இந்த ஒரு 1 hourல இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். 4 to 5 இல்லையா? அதான் சார், நான் வந்து இத 6 to 7 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். நமக்கு எந்த டைம் வந்து இதா இருக்கோ அது அந்த டைமுக்கு வச்சுக்கலாம். சரி சரி, சூப்பர் சூப்பர். ரொம்ப நேரம் டைம் எடுக்காம அந்த குறிப்பிட்ட ஒரு டைம்க்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சூப்பர். இது வந்து ரொம்ப டைம் எடுக்காம ஒரு 5 minutes, 10 minutes, 20 minutes அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டா நல்லா ஈஸியா இருக்கும் சார். பண்றதுக்கும் ரொம்ப இருக்க மாதிரி தெரியாது, சீக்கிரம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இது என்னன்னா ஒரு 2 நாள் பண்ணும்போது நம்ம இதை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரொட்டீனா நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க பாடி அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சுக்கும். இனிமேல் நம்ம இன்னும் பண்ணாம இருக்கோமே அப்படின்னு அதுவே நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நல்லா. அதனால இதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். வேற லெவல். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாமே சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிடலாம்னு சொல்கிறாங்க. பாடி ஆக்கி ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் ஆகிட்டா ஈஸியாக பண்ண முடியும். தேங்க்யூமா, வேற லெவல். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்போ செஷன் ஸ்டார்டிங்கில் அப்படியே அமைதியாக இருந்தேன் இல்லையா? அப்போ நீங்கள்லாம் கேள்வி கேட்டீங்க. இப்போ அதே தான், நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருந்தீங்க, நான் கேள்வி கேட்டேன். சரியா? அப்படி இருக்கிறதும் செயல்படுறதும் யார் கையில் இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. சிம்பிள். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லோரும் ஆக்ஷனில் இறங்குங்க. தொடர்ந்து இது சொன்ன எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்ஷனில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி இந்த டாஸ்க்ஸ் மாதிரி எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. தொடர்ந்து டச்சில் இருக்கிறதுக்காக எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் அது பண்ணுவோம். இப்போ மெயினாக பண்ண வேண்டியது உங்களோட சப்போர்ட். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி அதோடு சேர்த்து ஒவ்வொரு பேட்சுமே நம்ம பண்ணுறதுக்கான சப்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ உங்கள்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா, எல்லாருமே மந்த்லி உங்களோட சப்போர்ட் என்ன கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்ன எதுக்காக இது அப்படின்னா, ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்டை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, கொடுக்குற எண்ணத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் இருக்கிற இடத்துல உதவுங்க, அதெல்லாம் சூப்பர், வேறு லெவல். அதை தாண்டி கலெக்டிவாக நீங்கள் எல்லோரும் என்ன சேர்ந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா,
சப்போர்ட்டுங்கிறது பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து பண்ணுங்கள். அது எவ்வளோ வேணால் இருக்கலாம். ₹1 கூட நீங்கள் பண்ண முடியும். ₹1, ₹10, ₹100 உங்கள் விருப்பம். ஆனால் அஸ் அ டீமாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ணுங்கள். இது நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா கலெக்டிவாக ஒரு பாயிண்டில் பார்க்கும்போது இது நிறைய பேரோட லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து டச்சில் இருந்துகிட்டே இருக்கீங்க அர்த்தம். நம்ம வந்து எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 சிம்பிளாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் ரெகுலராக சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா. ஸோ எல்லாருமே மந்த்லி ஒரு சப்போர்ட். மார்ச் 12 இப்போ இந்த மந்த் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணலாம், இல்லை அடுத்த மந்த் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். கோஆர்டினேட்டர் யாரோ ஒருத்தர் வந்து உங்களை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு நீங்கள் மந்த்லி எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மந்த்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களோட விருப்பம். ஆனால் விருப்பம் எவ்வளோ கொடுக்குறவங்க அது உங்கள் விருப்பம். ஆனால் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட சொல்ல ஒரு கட்டாயம். சரியா? எல்லாருமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வேறு ஏதாவது டக்குன்னு ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம். நாளைக்கு செஷனில் வந்து ஃபீட்பேக் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணுங்கள், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். மேபி அப்டேட்ஸ் ஏதாவது புது அப்டேட்ஸ் வருது அப்படின்னா நான் டெஃபினட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி அப்டேட்ஸ் நான் கற்றுக்கிறது, நான் தெரிஞ்சுக்கிறது. நம்ம அஸ் அ ட்ரெயினராக நிறைய இடத்துக்கு நம்ம ஜேசியில் இருக்கிறோம், ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறேன். இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணும்போது புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது எல்லாமே நான் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் வந்து எப்போவுமே எடுத்துகிட்டே இருப்பேன். இப்போ இந்த செஷன் ஆன்லைன் செஷனுமே பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. பழைய பேச்சஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அட்டன் பண்ணும்போது இது வந்து நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்குது. 1 year பேக் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இப்போ அட்டன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ இது என்னோடய சைட்லேருந்து நான் வந்து தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு Q&A, ஒரு 10 நிமிஷம் Q&A பண்ணலாம். டக்குன்னு வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. என்ன கேள்வி வேணாலும் டக்குன்னு கேட்கலாம். சூப்பர். வசந்தகுமாரி கேளுங்கம்மா. சார் இந்த 11 பத்தி கேட்டிருந்தல சார், யூனிவர்ஸோட டைம், ஏஞ்சலோட டைம்னு அதை சொல்றாங்கல்ல, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க சார். அதை பற்றி தெரிஞ்சது அதை அள்ளி சொன்னோம்ல. அதாவது ஒரு நம்பர் கண்ணில் படுது அப்படின்னா அது ரெகுலராக பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவ் சிக்னல், அவ்வளோதான். நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம், அதுக்கான முயற்சி எடுக்கும்போது கண்ணில் இந்த மாதிரி 11 நம்பர் படுது, இந்த மாதிரி ரெகுலராக ஒரு நம்பர் கண்டிப்பாக அடிக்கடி பட்டுட்டே இருக்கு சார். டக்குன்னு போன் ஆன் பண்ணும்போது 11 இல்ல டைம் பார்க்கும்போது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மெசேஜ் பார்க்கும்போது அதுல 11 இப்படி அடிக்கடி ஒரு 1 month தான் என் கண்ணில் பட்டுட்டே இருக்கு சார். அது சூப்பர். அப்படி படுது அப்படின்னா என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம வேலையில் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிடணும். அதாவது இது எதர்ச்சியாக பாடுறது தான் இங்கே விஷயம். அதாவது 11 எல்லாமே எதர்ச்சியாக பாடணும். நம்ம வந்து பர்பஸ்ஃபுல்லாக 11 தேடி எல்லாத்தையும் போய் 11 தேடி பார்க்க எதர்ச்சியாக நம்ம கண்ணில் படுதா ரைட், அப்போ யூனிவர்ஸ் நம்மகிட்ட பேசுதுன்னு அர்த்தம். அதை என்ன பண்ணுவோம்னா ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக எடுத்துகிட்டு நம்ம வேலையை தொடர்ந்து பாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல், அவ்வளோதான். அந்த டைமில் நம்ம வந்து அதை ரொம்ப ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அதிகமாக படுதுன்னா என்ன காரணம் அப்படிங்கிறது லைட்டாக அப்படின்னா என்ன அர்த்தங்கிறதான நெட்டில் தேடி பார்க்கலாம். ஆனால் அதை தாண்டி பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையுமே பொறுத்து பார்த்தா என்னென்னா ஒன்று தான், நீ கரெக்டான வழியில் போயிட்டு தொடர்ந்து போ, அவ்வளோதான். எடுத்து அப்படியே இந்த நம்பர்லாம் வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க. 11 இப்போ இந்த மாதிரி நிறைய நம்பர் இருக்குது. எனக்கு 144 அதிகமாக வருது. இன்னைக்கு கூட நிறைய 47 அதிகமாக பார்த்தேன். ஓகே சார். சூப்பர் வசந்தகுமாரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேறு யார் கோஆர்டினேட்டர்ஸாக இருக்குது, யாரெல்லாம் இருக்க வெல்லிங்காக இருக்கிறீங்க, அதில் யாரும் இருந்தீங்க டக்குன்னு சொல்லுங்கள். anyone interested in giving any topic bro? சந்தோஷ் எனக்கு புரியல, என்ன தெளிவாக சொல்லுங்கள். இல்லை சார், ஏதாச்சும் இப்போ பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுக்கலாம்ல, அவங்க பேசுவாங்க. டெஃபினட்டாக கொடுக்கலாம். நீங்களே சொன்னீங்கல்ல, ஷேர் பண்ணீங்கல்ல. அதாவது எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த அதாவது நம்ம வந்து ஐஎஸ்ஆரில் போட சொன்னேன். உங்கள் பேரை வந்து எஜுகேஷன் எம்பவர்மெண்ட்டில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் எதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த அவேர்னஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த எஜுகேஷன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ அவங்க வந்து அதில் ஏதாவது குரூப் டைட்டில் ஏதாவது ஒரு டாப்பிக் ஷேர் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
அதாவது எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு என்ன சொல்ல ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக மாற்றணும், ஒரு அவேர்னஸ் கொடுக்க ஒரு ஆளாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அது ஆன்லைனில் இருக்கலாம், இல்லை டேரெக்டாக இருக்கலாம். ட்ரெயினராக பண்ண போகிற முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக ட்ரெயினராக மாறதுக்கான ஒரு எல்லா விதமான ஒரு கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் மட்டும் நான் வந்து ஃபுல்லாக நான் கைட் பண்ணிடுறேன், சப்போர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்புகிறேன். எல்லோரும் சேர்ந்து பண்ணிடலாம்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் என்ன டாபிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பிளான் பண்ணிட்டு சொல்லுங்கள். அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணலாம். இப்போ தனுஷியா வந்து பவர் ஆஃப் வேர்ட்ஸ் இன்றைக்கி செஷனில் நேரத்தில் எடுத்தாங்கல்ல, இந்த மாதிரி வேறு இது இந்த ஆன்லைன் செஷனில் தான் பண்ணணும் இல்லை, வேறு நிறைய மோட் ஆஃப் இதில் பண்ண முடியும். இது எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் சந்தோஷ். உங்களுக்கு இருக்கிற ஞானத்துக்கு நீங்கள் நம்ம பண்ணலாம். பாலாஜி வந்து ஒரு செஷன் பண்ணலாம். எப்படின்னா கேள்வி எப்படி கேட்கணும் அப்படிங்க ஒரு செஷன் பண்ணலாம். பாலாஜி வந்து என்ன பாலாஜி இருக்கீங்களா? இல்லை கேள்வி எப்படி கேட்கணும் அது உங்களுக்கு தெரிஞ்சது தானே. கேள்வி நீங்கள் நல்லா கேட்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதான் எனக்கும் தெரிஞ்சது தான். எதையுமே மறைக்க கூடாது அப்படின்னு நீங்க தான் சொல்லிருந்தீங்க. இந்த பியர்டு நீங்க எதுக்கு பழக்கிறீங்க, எதையும் மறைக்காம சொல்லுங்க பார்க்கலாம். அதான் கேள்வியா? நான் உங்களுக்கு செஷன் எடுக்க சொன்னா நீங்க மறுபடியும் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. இந்த வேர்டு எதுக்கு நீங்க எதையும் மறைக்காம சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி மறைச்சு போய் தான் நீங்க யூனிக்கா இருக்கிறீங்க. ஆமா, என் முகத்தை மறைச்சு வேர்டு வளர்க்கறதே என் முகம் மறைஞ்சிருக்கு. அதான் ஏன் மறைக்கீங்க? மறைக்காம தானே இருக்கணும். இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அன்றைக்கி நான் இந்த இதான் ஷேர் பண்ணேன். இந்த உலகங்கிறது ஒரு செயற்கையான உலகம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து தான் அவனுங்கிறது தெரிஞ்சு போச்சு, ரைட்டா? நான் சொன்னீங்க இந்த சிப்லாம் எனக்கு சிப்பு போட்ட மாதிரி ஒரு பாயிண்டில் மாறினான்லாம் நான் சொன்னேன். அது நீங்கள் இருந்து கவனிச்சிங்களான்னு தெரியல. அப்படி மாறின பிறகு அந்த பாயிண்டில் எனக்கு ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும். எனக்கு ஏன் நம்பிக்கைக்கு இது கரெக்டுன்னு பட்டுச்சு, அவ்வளோதான். எனக்கு நம்பிக்கை இப்படி இருக்கிறது ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இப்படி என்ன கேள்விப்பட்டீங்க தெரியலையே? சொல்லுங்க, என்ன கேள்விப்பட்டீங்க? என்ன ரீசன் சொல்லுங்க. நான் நிறைய ரீசன் சொல்லுவேன். அதாவது அந்த இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் எக்கச்சக்கமான இது சொல்லுவேன். நான் தப்பிக்கிறதுக்காக என்னன்னாலும் சொல்லுவேன், சரியா? இருக்கிற ரீசனுக்கு இப்போ அதாவது சில டைம் என்னன்னா எல்லாத்தையும் அதாவது இடம் பொருள் எவ்வளோன்னு இருக்கு இல்லையா? இப்போ தாடி எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம செஷனில் வந்து ஞானத்தை போதிச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது இதுதான், இந்த பதில் தான் சொல்லணும். இது இயற்கைக்கு ஒத்திசைவாக செயல்படுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்படுச்சு. அப்போ நான் இந்த மாதிரி கெட்டப்பில் இருக்கேன். இது வேறு இடத்துல இருக்குன்னா நான் வந்து நிறைய சொல்லுவேன். என்னென்னா இந்த மாதிரி மாடல் ஆகலான்னு இருக்கேன், அதனால் இப்படி இருக்கிறேன்னு சொல்லுவேன். வாய்ப்பு கிடைச்சா பண்ண முடியாதுன்னு இல்லை, வாய்ப்பு கிடைச்சா ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ண காசு வந்துச்சு, அது மூலியம் 4 பேர் நல்லது பண்ண முடியுமா பண்ணலாம். படத்தில் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து துறவியாக போகலான்னு இருக்கிறேன், அதுக்காக இப்படி இருக்கிறேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பதிலுங்கிறது எக்கச்சக்கமாக பதில் சொல்லலாம். ஆனால் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தப்பிக்கிறதுக்காக நம்ம சொல்லிக்கிறது தான். எப்படி இப்போ வந்து அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொன்னது இதுதான், இப்படி இருக்க கெட்டப் இருக்கிறதுக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். இன்னொன்று யூனிக்னஸ் டெஃபினட்டாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு யூனிக்னஸ் இருக்குது. யாருன்னா ஐடென்டிஃபை திருவள்ளையில் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நான் போவேன், வெளியூர்லேயும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போவேன். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. எங்கேனாலும் ஞாபகம் வச்சுப்போம், டக்குன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அவங்க ஞாபகம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் மறந்துருக்கேன் நிறைய இடத்துல. ஆனால் அவங்க என்னை டெஃபினட்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்படி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இன்றைக்கி கூட சும்மா எதர்ச்சியாக ஒரு இடத்துல பார்க்கும்போது இன்னும் கேட்டால் விதை கேட்டப்பில் தான் இருக்கீங்களா, அவர் என்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டார். யாருன்னு தெரில எனக்கு, எங்கே பார்த்தோம் சார் நான் கேட்டேன். ஸோ யூனிக்னஸ்ஸாக இருக்குது. இன்னொன்று நான் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் பார்க்குறேன். இன்னொன்று டோன்ட் ஜட்ஜ் த புக் ஜஸ்ட் ஒன்லி பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இது நான் வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஸ்டார்டிங் என்னை பார்க்கும்போது எப்படினாலும் நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த ட்ரைனிங் கொடுத்த பிறகு அதோட நான் யார் அப்படிங்கிறது வெளியே வச்சு ஒன்றுமே இல்லை, உள்ளே எப்படி இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். மேபி ஒரு செஷன் எடுப்போம் பாலாஜி. தனுஷை நோட் பண்ணிக்கோங்க.
என்னோட லுக்கை வச்சு ஒரு செஷன் எடுப்போம். அது என்ன எனக்கு புரியல, அது என்ன அது புரியல, அது என்ன அவங்கள மட்டும் நோட் பண்ண சொல்றீங்க, எல்லாரும் நோட் பண்ணலாம் சொல்லி பேசிக்கலாம். இல்லை பாலாஜி, தனுஷியா வந்து இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த ப்ரோக்ராம் அதனால நான் ஷேர் பண்ணுறேன். மேபி அடுத்த தடவை நீங்கள் கான்டாக்ட் இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் நோட் பண்ணுங்க. வேற என்ன சொல்லுங்க, வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? அவங்கள நோட் பண்ண சொல்லுங்க, அவங்க ஏதோ நோட் பண்ண சொன்னீங்க, அது என்னங்கிறது சொல்லுங்க, நான் கேட்குறேன். 2 இது நோட் பண்ண சொன்னேன். என்ன நான் சொன்னேன், ஒன்று பாலாஜி வந்து கேள்வி எப்படி கேட்குறதுங்கிற ஒரு செஷனு, அப்புறம் சந்தோஷ் வந்து சந்தோஷுக்கான ஒரு செஷனு, அப்புறம் நான் என்னையை வச்சே ஒரு செஷனு, என்னோடய லுக்கை வச்சு ஒரு செஷனு. மேபி இதெல்லாம் வந்து மேபி அடுத்த செஷனில் இன்க்ளூட் ஆகலாம். இப்போ உங்களுக்கான பதில் இதில் இருக்குது. வசந்தகுமாரி யார் கேட்டால் வசந்தகுமாரி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த செஷனில் என்ன புதுசாக இருக்கும், இது புதுசாக இருக்கலாம், இந்த விஷயம்லாம் ஆட் ஆகலாம். தப்பு இல்லையா? கிளாரிஃபை பண்ணிக்கிறது தப்பு இல்லையா? நான் வந்து நானும் கரெக்டு தான் சொல்கிறேன். நான் கரெக்டு தானே சொல்கிறேன். அதனால தான் உங்களை ஒரு செஷன் எடுக்க சொல்கிறேன். அதில் கேட்குறேன், நானும் சொல்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தானே தெளிவு கிடைக்கும். நீங்கள் வந்து ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணுறது நீங்கள் தான். இங்கே அதிகமாக ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் யோசிச்சு வைக்கிறது நீங்கள் தான். தேங்க்யூ பாலாஜி, தேங்க்யூ ஸோ மச். நான் போன Q&A செக்ஷன் வந்து இந்த டைல நீங்க மாத்தல. என்னது? நிறைய எடுத்து வச்சிருந்த டைம் போன Q&Aக்கு. என்னது கேட்கல? போன டைம் Q&A வச்சீங்கல்ல? போன டைம் என்ன வச்சேன்? Q&A क्वेश्चन. ஆமா. நேரம் பத்தலையா? அப்ப நிறைய क्वेश्चन வந்து எனக்கு அந்த லிங்க் டச் ஆகி உள்ள போலன்னு சொல்லி 2 டைம்ஸ் உங்களுக்கு கால் பண்ணேன். சரி. லாஸ்ட் டைம் வந்து வரப்பே சரி நான் வந்து இப்பலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி பாலாஜி, இப்போ என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் வரலாம். சரி, அதான் நீங்கள் உதவி, அதான் சொல்கிறேன்ல, அங்கேயும் நீங்கள் அன்னைக்கு நீங்கள் உதவி இருக்கிறீங்க. அன்றைக்கி டாப்பிக்கே நீங்கள் தான். அன்னைக்கு வரும், உங்களை வச்சு செஷனே நடந்திருக்கு. நீங்கள் இல்லைன்னா செஷன் நடந்திருக்காது. எல்லா பக்கமும் வருவானா? ஸோ கடவுள் மாதிரி எங்களுக்கு கூட இருந்து உதவிட்டு இருக்கிறது நீங்கள் தான். ஸ்பேர் பாக்ஸ் மாட்டுறது நீங்கள் தான். எல்லா இன்றைக்கி செஷன்லையுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது நீங்கள் தான். கேள்வி கேட்கன்னு சொன்னால் கேள்வி மேலே கேள்வி கேட்குறது நீங்கள் தான். சரி, ஒரு செஷன் சீரியஸாக எடுங்க. ஒரு செஷன் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு செஷன் நீங்கள் எடுங்க. அது நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, வேறு யாரும் ஏதாவது டக்குன்னு ஏதாவது ஷேர் பண்ணுறாருந்தா ஷேர் பண்ணலாம். இல்லை கேள்விகள் இருந்தால் டக்குன்னு கேட்கலாம். மகாலட்சுமி, பானுமதி, சுப்ரியா, பிரேமா, மணிசங்கரி, சோனியா, கீர்த்தனா, சின்முப்ரியா, பிரியதர்ஷினி, சுபா, சக்தி பைரவி, மாரிலட்சுமி, நூறு, சாபிரா, சபரிமா. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் டக்குன்னு கேட்கலாம். Q&A ஏதாவது கேள்விகள் இருந்தால் டக்குன்னு கேட்டுக்கலாம். இப்போது அடுத்து நம்ம Q&A பண்ணுவோமா அப்படின்னு தெரில. டேரெக்டாக நாளைக்கு வந்து ஃபீட்பேக் செக்ஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். ஸோ கமெண்ட்டில் எதுவும் கேட்டிருக்கீங்களா? தலைவன் கேட்டிருக்கு. தலைவன் என்ன கேட்டிருக்கீங்க? ஆனால் என்ன சொல்லிமுத்தி என் தலைவன், அதாவது ஒரு MDT காலேஜில் ஒரு ஹியூமரஸாக ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சொல்லிமுத்துலேருந்து கற்றுக்கலாம். அந்தளவுக்கு நான் ஒரு ஆக்டிவிட்டி எதாவது கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு ரோல் பிளேலாம் கொடுக்குறேன் அப்படின்னா வேறு லெவலில் ஹியூமரஸாக பண்ணுற ஒரு சூப்பரான பானுமதி நான் உங்களை அடுத்து நான் கூப்பிட்றேன். சூப்பரான ஒரு பர்சன். வந்துட்டு அவருமே ட்ரைனிங் நான் கொடுக்க போகிற இடத்துல சப்போர்ட்டிவாக ஒரு கோ ஃபேக்கல்ட்டியாக கோ ட்ரைனராக என் கூட வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சொல்லும்போது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்ன நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஹியூமரஸ் இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, ஹியூமரஸே எப்படி இருக்கிறது? சார் ஃபஸ்ட் டே செக்ஷனில் சொன்னதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி விடுங்க சார், நாளைக்கு ஃபீட்பேக்கு வேணாம் அப்படின்னா புரியலையா? என்னது மணிசங்கரி நீங்கள் சொல்கிறது புரியல. தனுஷ் உங்களுக்கு புரியுதா? ரீகால் பண்ண சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் டே செக்ஷன்ல இருந்து நடந்தது. சரி, ரீகால் பண்ணிடுவோம். அது ரீகால் பண்ணுறது என்ன 5 minutes ரீகால் பண்ணிடலாம். டப் ரீகால் பண்ணிடலாம்.
ரீகாலும் பண்ணிடுவோம். சரியா? நாளைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரீகால் பண்ணிடுறேன். ரீகால் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபீட்பேக் ஷேரிங் வச்சுக்கலாம். சொல்லி முத்து, நீங்கள் டாபிக் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்? நீங்கள் முடிவு பண்ணுங்கள், என்ன எடுக்கலாம் முடிவு பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு போகிறோம். வேறு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் டக்குன்னு கேட்கலாம். சாரி, பானுமதி ஹேண்ட் ரைஸ் பண்ணிடலாம். பானுமதி கேளுங்கம்மா. சார், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனா நீங்க இருக்கீங்க. எந்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்டாலும் நீ மிதுன் சார் கிளாஸ் அட்டன் பண்ணனா கொஞ்சம் உனக்கு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க இன்ஸ்பயரா இருக்கீங்க எல்லாருக்கும். உங்களுக்கு நீங்க யாரை பார்த்து சார் இன்ஸ்பயர் ஆனீங்க தெரிஞ்சுக்கலாமா இப்போ? பானுமதி பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன் சார். ஏன்னா இந்த மாதிரி கேட்குறீங்கள, இது வந்து கேட்குறீங்க, சொல்கிறீங்க, பேசுகிறீங்க, இப்போ உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும். ஸோ இன்ஸ்பிரேஷனுங்கிறது இதுலேருந்தும் எடுத்துகிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்பிரேஷன் எல்லா இடத்துலேருந்தும் எடுத்துகிட்டு இருக்கிறேம்மா. ஒவ்வொருத்தர்லேருந்து இப்போ பாலாஜிலேருந்து எப்படி கேள்வி கேட்கணுங்கிறது இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு இருக்கிறேன். சந்தோஷத்தை வந்து எப்படி சிரிக்கணும் அப்படிங்கிறது இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தையும் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம். கமெண்ட் சுப்ரியாட்ட வந்து எப்படி ஒரு ப்ராப்பராக எல்லாத்துக்குமே கமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சுப்ரியாட்ட வந்து நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பர்சன் அப்படின்னு சொல்லி யாருமே இப்போதைக்கு இல்லை. இப்போ ஒரு வழிகாட்டியாக பார்க்கும்போது வள்ளலாரோட விஷயம் நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது. வள்ளலாரோட விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அவரோட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அவரை மட்டும் ஃபாலோ பண்ணுறதுனா இல்லை, அதை தாண்டி திருவள்ளுவர் இருக்கார், ஒரு பாசிட்டிவான சோல்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் அப்படின்னு இல்லை, ஒவ்வொருத்தர்கிட்டருந்தும் இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம். உயிரில்லாத பொருட்கள்லேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம். உயிர் உள்ளது உயிர் இல்லாதது எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தான். எல்லாருமே ஒன்று பார்த்த பிறகு இன்ஸ்பிரேஷன் என்ன? எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் தான். ரைட், வேறு எதுவும் கேள்வி இருக்கா? சந்தோஷம். அப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு எஸ்கேப் ஆக முடியாது. கேள்வி இருந்தால் டக்குன்னு கேட்டுருங்க. வேறு யாரும் நீங்கள் கோஆர்டினேட்டராக இருக்கணும்னு விரும்புறீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுங்க. இப்போவே உங்களுக்கு கோஆர்டினேட்டராக இது பண்ணிடலாம். ஓகே வசந்தகுமாரி, ஓகே. ரைட், என்ன கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 1 minute எதுவும் கேள்வி வந்து டக்குன்னு கேட்கலாம். ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அது நம்ம கேட்கணும். மேபி ஒரு செஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுஷ் நோட் பண்ணிக்கோங்க. வசந்தகுமாரி அப்புறம் பாலாஜி 2 பேருமே கோஆர்டினேட்டர் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறாங்க. டேரக்ட் செஷன் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம பண்ணுவோம் காலேஜில். இல்லை 1 day செஷன், நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்னா பெர்மிஷன் கேளுங்க. வேணா ஒரு 1 day செஷன் வேணால் பண்ணுவோம். ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு 1 day செஷன். கண்டிப்பா சார், கேக்குறேன் சார். நீங்க வந்தீங்கன்னா மறக்காம சொல்லுங்க சார். டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்? இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் சார். டிபார்ட்மெண்ட் மேடமே பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. 1 day செஷன் வந்து பண்ணலாம்னு தான் சொல்லியிருந்தாங்க. வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம பண்ணுவோம். நீங்கள் என்ன சொன்னீங்க இப்போ கடைசியாக? கண்டிப்பா சார். என்ன சார்? இல்ல ஆஃப்லைன் கிளாஸ் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, அப்ப கூட நான் டிராமால இருந்திருக்கேன், உங்களை பாத்துர்க்கேன். இப்போ வந்து நீங்க ஒன்னு சொன்னீங்க, அதாவது வந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க சார், நான் கண்டிப்பா வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லிருக்கேன். மறக்காம சொல்லுங்கன்னு சொன்னீங்க. சரி சார், ஞாபகம் வச்சு சொல்லுங்க. சரி, ஞாபகத்தோட சொல்லுங்க. கண்டிப்பா சார். ரைட் ரைட். இல்ல நிச்சயமா சார். ரைட் ரைட். Thank you சார். ரைட், thank you. ரைட் எவ்ரிவன், வேறு கொஸ்டின்ஸ் இருக்கா? லாஸ்ட் 10 seconds. 10 9 8 7 6 5 4. ஓகே, இப்போ வந்து என்கிட்ட கேட்க முடியாது. இந்த குரூப் காலில் நீங்கள் கேட்க முடியாத ஏதாவது விஷயங்கள் இருக்குது, என்கிட்ட பர்சனலாக நீங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு வேணால் நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் வந்து பேசுறதுக்கான முயற்சிகள் நான் எடுக்கிறேன். அப்படி யாரும் இருக்கீங்களா? இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் எதுவும் போட வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுங்க.
சில விஷயம் சில டைம் சேலஞ்சஸ் வந்து டேரெக்டாக எல்லாத்தையும் ஓப்பனாக கேட்க முடியாத மாதிரி இருக்கலாம், மேபி இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டேரெக்டாக மெசேஜ் அனுப்பிடுங்க. இதை நான் இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லி சால்வ் ஆகாத மாதிரி இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது தெரிஞ்சதுன்னா மட்டும் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேபி டேரெக்டாக நம்ம அதை பற்றி பேசலாம். ரைட், ஓகே. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன், எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு.